ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நீங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இப்போ உட்காந்துருக்கிற LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இன்சூர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆப் இருக்குது. ஆனால் எந்த சர்வீஸுக்கு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு ஆப் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்குது. ஆனால் லவ்வை இன்சூர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அதுதான் LIK அப்படிங்கிற அந்த ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. அந்த ஆப் எல்லாத்தையும் கணக்கிச்சிதமாக பண்ணோம். அந்த லவ் யாரை கை காட்டுதோ அவங்கள தான் நம்ம காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு லட்சிய கனவு இருக்காங்க படத்துடைய கதாநாயகி. அந்த ஆப்பே ஒரு போங்கு, தயவு செஞ்சு இப்படி ஒரு ஃப்ராட் ஆப்பை நம்பாத அப்படிங்கிற ஒரு ஆள் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், அப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு தருணத்தில் மலர்ற ஒரு அழகான காதல். கடைசியாக இந்த காதல் கைகூடிச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது யங்ஸ்டர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி விக்னேஷ் சிவன் இயக்குன ஒரு படம். ஏன்னா இந்த படம் மற்ற ஜென்ரேஷன் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கவரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்ட விதமும் அப்படிதான். இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் தோணுனா கூட, இன்னொரு பக்கம் 2040 தான் இந்த கதை நடக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அது ஆகாவோஹோ அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, பட் ஒரு நல்ல அட்டம்ப்ட் தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த படத்துடைய கடைசி ஒரு 25-30 நிமிஷம் அப்படி எடுத்துக்கலாம் அதிகபட்சம். அது இந்த கதையை இவங்க எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. அதுலேயும் அந்த ஹார்ட் வெர்சஸ் ஆப் ஆஃப்டர் பிரேக்கப் அப்படிங்கிற அந்த ஐடியா சூப்பராக இருந்தது. அது ஸ்க்ரீனில் வரும்போது அது எங்கே என்ன ஏதுன்னு நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 4 தான். ஒன்று நம்ம PR. அவருடைய படங்கள் அப்படின்னாலே வழக்கமாக அந்த துள்ளலோடு இருக்கும், அந்த ஒரு வைப் இருக்கும், அந்த ஜாஷ் ஒன்று இருக்கும். அது இந்த படத்தில் மிஸ்ஸிங்கோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் நம்ம பிரதீப் ரங்கநாதனை பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப சோகமாகவே தான் இருக்கிறாப்புல. அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் அப்படி தான், ரொம்ப சட்டிலாகத்தான் கேரி பண்ணிட்டு போயிருக்காரு அந்த கேரக்டரை. ரெண்டாவது நம்ம ஹீரோயினான கிருத்தி ஷெட்டி. அவங்க ஆக்சுவலி அந்த கதாபாத்திரத்துக்கு ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை விட அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. நிச்சயமாக அந்த காஸ்டியூம் டிசைனருக்கும் ஒரு பாராட்டுகள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே இந்த படத்தில். மூணாவது நம்ம SJ சூர்யா. ஈவன் அவருடைய கதாபாத்திரமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அவர் ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மர் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எக்கச்சக்கமாக ஏற்கனவே பண்ணிட்டாருங்க. ரொம்ப கிளீஷேவாக தான் இருக்குது அந்த கதாபாத்திர வடிவமைப்பே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துமே அவருடைய டான்ஸ் மூமெண்ட் ஒன்று, ஒரு சின்ன மேட்ரு ஒன்று உள்ளே வந்துட்டு போகுது. அந்த சீன் அள்ளி சாப்பிட்டு போயிட்டாப்ல. ஒரு சில இடங்களில் பர்ஃபார்மன்ஸ்லையும் SJ சூர்யா வழக்கம் போல சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போகத்தான் செஞ்சிருக்காரு. சீமானுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில் அவர். இது போக ஹீரோவோடையே வரக்கூடிய ஷாராவாகட்டும், கௌரி கிஷன் ஆகட்டும், ஹீரோயின் கூடயே வரக்கூடிய மாளவி ஆகட்டும், நம்ம யோகி பாபு ஆகட்டும், SJ சூர்யா கூடயே வரக்கூடிய சுனில் ரெட்டி ஆகட்டும், ஆனந்தராஜ் ஆகட்டும், இவங்கெல்லாம் போக VTV கணேஷ், மிஸ்கின், அமிர்தா ஐயர்னு சொல்லி நிறைய பேர் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க அந்த சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் வரக்கூடிய எல்லாருடைய கதாபாத்திரமும் ரொம்ப மேலோட்டமாக தான் எழுதப்பட்டிருக்கு. சும்மா அந்த ஒரு சீனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா பேரளவில் தான் உள்ளே வந்துட்டு போகிறாங்களே தவிர யாருடைய கதாபாத்திரம் பெருசாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் கிடையாது. விஷுவலி அப்பீலிங்காக ஸ்டன்னிங்காக இருக்குது இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ராங்க், இந்த படத்துடைய ஹீரோ நம்ம அனிதான் அட்டகாசம் பண்ணியிருந்தாப்புல மியூசிக்கில். அதுலேயும் தீமா பாட்டாகட்டும், அந்த பட்டுமா பாட்டாகட்டும், செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று வரும். இந்த பாடல்கள் எல்லாமே செம்மையான தியேட்டர் மெட்டீரியல். அது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ரொபாட் கதாபாத்திரம் ஒன்று வரும். அதுக்குமே நம்ம அனி தான் டப் பண்ணியிருக்காப்புல. செம்மையாக இருந்தது அந்த வாய்ஸை. அது சூப்பராக உட்கார வச்சிருந்தாரு அந்த ரொபாட்டுக்கு அவர். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் சூப்பரான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதைக்கிழமை முதல்ல 2040 நடக்கிறதாக சித்தரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துலையும் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை டெக்னிக்கலி சவுண்டாக வேற லெவல் எப்படி பண்ணியிருக்காங்கல்ல கிராண்டியரா அப்படிங்கிற அந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வரதுக்கு தான் அது பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கே தவிர திரைக்கதை நகர்வுக்கு பெருசாக அந்த 2040ங்கிறது எங்கேயுமே ஹெல்ப் பண்ணலை. அது எதுக்குங்க இவ்வளோ செலவழிச்சு அங்கே போனோம், இப்போ நடக்கிற கதைக்களமாகவே சித்தரிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ திரைக்கதையாக பல இடங்களில் ரைட்டிங்கில் கோட்டை விட்டாங்க இவங்க. பயங்கர வீக்கான ரைட்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பெருசாக எங்கேயுமே நமக்கு செல்ஃப் எடுக்கலை. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப்லேயே கூட முதல் 3/4 மணி நேரம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த கடைசி 30 நிமிஷம் தான் இவங்க ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ திரைக்கதையாக அந்த படம் எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலேயே காமெடிக்கான ஸ்கோப் எக்கச்சக்கமாக இருக்குது. இத்தனைக்கும் யோகி பாபு வேறு உள்ளே இருக்காப்புல. ஆனால் யோகி பாபு வழக்கம் போல் காமெடி, அவருடைய காமெடி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சீன்,
அந்த ஒரு சீனை தவிர வந்து வேறு எதுவும் பெருசாக காமெடிங்கிறத இவங்க ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே தெரியல. இல்லை இவங்களே நம்பினா கூட எனக்கு பர்சனலாக எங்கேயுமே காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பெருசாக ஸ்கோப் இருந்தும் அதை காமெடியாக கன்வெர்ட் பண்ண விட்டுருச்சோம் அந்த டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். படத்தில் இவங்க ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி, அதாவது அவங்க நம்பினதின்படி ஒரு பக்கம் காமெடி, இன்னொரு கொஞ்சம் எமோஷனலாக கலந்து அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகல விடுங்க. எமோஷனலாக ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ்வும் சரி, ஈவன் ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, சீமானுக்கும் அவருடைய பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிற அந்த விஷயங்களுமே கூட ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணப்படலையோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இதனாலேயே இந்த விஷயங்கள் எல்லாத்தினாலேயும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த எமோஷனல் இம்பாக்ட்ங்கிறதும் பெருசாக கிடைக்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள் வச்சு இவங்களே ஒரு பக்கம் பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஐ ஆம் ஓப்பன் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம யோகி பாபுவை வச்சு ஒரு ஃப்ரெண்ட் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அதையும் வச்சு ஒரு பக்கம் கலாச்சி தள்ளிட்டாங்க. காமெடிக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்களை இவங்களே பண்ணிட்டாங்க. இதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத இப்போ அவங்க நல்லதுன்னு சொல்ல வராங்களா இல்லை கலாச்சி தள்ளுறதுக்காக வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது நான் சொல்கிறத விட நீங்கள் யோகி பாபுடைய கேரக்டர் வரும்போது ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல வர்றது புரியும். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் ஒரு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி 30 நிமிஷத்தை அப்படி தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச். அந்த அளவுக்கு தான் இந்த படம் எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அந்த கடைசி 30 நிமிஷத்தை ஓரளவுக்கு ப்ராப்பராக இவங்க கன்க்ளூட் பண்ணதுனால ஒரு ஆவரேஜான வாட்சுங்க அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படத்தை நான் வைப்பேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் 2 லிப்லாக்கே இருக்குது. எப்படி UA 13+ வாங்குச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ இந்த படம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.